வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வராதா? ஒரு டர்னிங் பாயிண்ட் ஏற்படாதான்னு காத்துட்டு இருக்கீங்களா? தினமும் காலையில எழுந்திருச்சு ஒரே மாதிரி வேலைக்கு ஓடி ராத்திரி அதே சோர்வோட வீட்டுக்கு வந்து எப்பதான் என் வாழ்க்கை மாறும்னு அழுத்து போயிடுச்சா? நம்ம எல்லாருக்குமே மாறணும்னு ஆசைதான். ஆனா அந்த மாற்றத்துக்கான சாவி எங்க இருக்குன்னு தான் தெரியாம தேடிக்கிட்டு இருக்கோம். உண்மையில அந்த சாவி ஒரு மந்திரக்கோள் கிடையாது. அது வெளியே இருந்து யாரும் உங்களுக்கு கொடுக்க போற பரிசும் இல்லை. அது உங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பவர். இந்த வீடியோல உங்க வாழ்க்கையோட போக்கையே மாத்தக்கூடிய அந்த 5 முக்கியமான பாடங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது வெறும் தத்துவம் இல்ல, நீங்க ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழிகள். இந்த வீடியோ முடியும் போது மாற்றத்துக்கான பாதை உங்க கண்ணு முன்னாடி பளிச்சுன்னு தெரியும். வாங்க அந்த பயணத்தை இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வாழ்க்கையை எது உருவாக்குதுன்னு நினைக்கிறீங்க? நாம எடுக்கிற பெரிய பெரிய முடிவுகளா, இல்ல நம்ம திறமைகளா? ரெண்டுமே இல்ல, நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான். நாம யோசிக்காமலேயே தினமும் செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் தான் காலப்போக்குல நம்ம வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்குது. ஒரு சொட்டு தண்ணி தொடர்ந்து விழுந்து ஒரு பாறையே உடைக்கிற மாதிரி ஒரு சின்ன நல்ல பழக்கம் உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டமான மாற்றத்தை கொண்டு வரும். நிறைய பேர் புது வருஷம் பிறந்தா போதும் பெரிய சபதம்லாம் எடுப்போம். நான் டெய்லி 2 மணி நேரம் ஜிம்முக்கு போவேன், இனிமே நான் ஜங்க் ஃபுட்டே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம். ஆனா என்ன நடக்கும்? கொஞ்ச நாள்ல அந்த ஆர்வம் போயிடும், மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே திரும்பிடுவோம். ஏன்னா நம்ம எல்லாரும் மலைய ஒரே தாண்டலான்னு நினைக்கிறோம். அதுக்கு பதிலா ரொம்ப சின்ன பழக்கத்துல இருந்து ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு காலையில எழுந்திருச்சதும் உங்க படுக்கைய அழகா மடிச்சு வைக்கிறது. இதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். ஆனா இன்னையோட முதல் வேலைய நான் சரியா செஞ்சு முடிச்சிட்டேன்னு ஒரு மனநிறைவு கிடைக்கும். அந்த சின்ன வெற்றி அடுத்தடுத்த வேலைகளை செய்ய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். தினமும் ஒரே ஒரு புது வார்த்தை கத்துக்கிறது, இல்ல 5 நிமிஷம் தியானம் பண்றதுன்னு எதுவா வேணா இருக்கலாம். ஒரு விஷயத்தை விடாம 21 நாள் செஞ்சா அது உங்க பழக்கமா மாறிடும்னு சொல்றாங்க. அந்த பழக்கம் உங்க ஆள் மனசுல பதிஞ்சு உங்க இயல்பாவே மாறிடும். உங்க ஆரோக்கியமும் அப்படித்தான். தினமும் போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது, நல்ல சாப்பாட்டை தேடி சாப்பிடுறது, ராத்திரி நிம்மதியா தூங்குறதுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் உங்க உடம்பையும் மனசையும் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க எதிர்காலம் நாளைக்கு நீங்க எடுக்க போற பெரிய முடிவுல இல்ல, இன்னைக்கு நீங்க உருவாக்குற சின்ன சின்ன பழக்கங்கள்ல தான் இருக்கு. ரெண்டாவதா, மனநிலையின் மாயாஜாலம். உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத விட உங்க மனசுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது தான் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்குது. ஒரே மாதிரி கஷ்டம் 2 பேருக்கு வரும்போது ஒருத்தர் உடைஞ்சு போறாரு, இன்னொருத்தர் அதுல இருந்து மீண்டு வராரு. என்ன வித்தியாசம்? அதுதான் மனநிலை, அதாவது மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். உங்க எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படிதான் உங்க வாழ்க்கையும் இருக்கும். முதல்ல பழையதை மறக்க கத்துக்கோங்க. நம்மள பல பேர் முன்னாடி நடந்த தப்பையே நினைச்சு ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் ஒரு சுமையா தூக்கிட்டு திரியிறோம். அன்னைக்கு நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, அந்த வாய்ப்பை நான் விட்டுட்டேன்னு புலம்புறோம். ஆனா ஒன்ன தெரிஞ்சுக்கோங்க, கடந்த காலம் நமக்கு ஒரு பாடம், ஆயுள் தண்டனை இல்ல. முடிஞ்சது முடிஞ்சு போச்சுங்கிற மனநிலைக்கு வாங்க. பழைய தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டு இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற நிகழ்காலத்துல கவனம் வைங்க. அடுத்ததா, வளர்ச்சி மனப்பான்மையை, அதாவது growth மைண்ட் செட்டை வளர்த்துக்கங்க. அப்படின்னா என்ன? ஒரு சவாலை பார்த்தா பயப்படாம அதை கத்துக்க கிடைச்ச ஒரு வாய்ப்பா பார்க்கணும். என்னால இதை செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா இது எப்படி செய்யறதுன்னு நான் கத்துக்க போறேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. தோல்விங்கிறது உங்க திறமைக்கு முற்றுப்புள்ளி இல்ல, அது நீங்க முயற்சி பண்றீங்கன்னு காட்டுறதுக்கான ஒரு அடையாளம். புது விஷயங்களை கத்துக்க தயாரா இருங்க. ஒவ்வொரு நாள் இறுதியிலும் இன்னைக்கு நான் என்ன புதுசா கத்துக்கிட்டேன்னு உங்களையே கேளுங்க. இந்த கேள்வி உங்களை நீங்களே மெருகேத்திக்க ஒரு சூப்பரான வழி. மூணாவதா, எது முக்கியம்? நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா சிலர் மட்டும் எப்படி இவ்வளவு சாதிக்கிறாங்க? ஏன்னா அவங்க நேரத்தை நிர்வகிக்கல, எது முக்கியம்னு முன்னுரிமை கொடுத்து வேலை செய்யறாங்க. உங்ககிட்ட 100 வேலைகள் இருக்கலாம், ஆனா அந்த 100 வேலையும் ஒரே மாதிரி முக்கியமானது கிடையாது. ஒவ்வொரு நாள் காலையிலையும் அன்னைக்கு நீங்க முடிக்க வேண்டிய மிக முக்கியமான 3 வேலையை மட்டும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இந்த 3 வேலையை முடிச்சுட்டா அந்த நாளே வெற்றிகரமான நாள் தான் அப்படிங்கிற மாதிரி வேலைகளா அது இருக்கணும். மத்த எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்க முழு கவனத்தையும் சக்தியையும் இந்த 3 வேலைகள்ல போடுங்க. இதை முடிச்சதும் உங்களுக்கே ஒரு நிம்மதியும் சாதிச்ச உணர்வும் வரும். இது மத்த வேலைகளை ஈஸியா முடிக்க உதவும். சில சமயம் ஒரு பெரிய வேலைய ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலே ஒருவித பதட்டமும் தள்ளி போடுற பழக்கமும் வந்துடும். அதை தவிர்க்க 5 நிமிட விதியை பயன்படுத்துங்க. இந்த வேலைய 5 நிமிஷம் மட்டும் செய்வேன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. பெரும்பாலும் ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டா போதும், அதை தொடர்ந்து செய்யறதுக்கான வேகம் தானாவே வந்துடும். ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம்.
கஷ்டம், இந்த விதி அதை ரொம்ப சுலபமாக்கிடும். ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் புக்ல அன்னைக்கு நீங்க சாதிச்ச விஷயங்களையும் கத்துக்கிட்ட பாடங்களையும் எழுதுங்க. இது உங்க முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் உங்களை நீங்களே பாராட்டிக்கவும் அடுத்த நாளுக்கு தயாராகவும் உதவும். உங்க நேரத்தை நீங்க கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையையும் நீங்க கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 3 பாடங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கருத்துக்கள் உங்க சிந்தனைய கொஞ்சம் தூண்டி இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கு மதிப்பு சேர்க்கும் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம பயணத்தோட அடுத்த 2 முக்கியமான பாடங்களை பார்க்கலாம். சவால்களை சந்தியுங்கள். வாழ்க்கை எப்பவுமே பூக்கள் நிறைஞ்ச பாதையா இருக்காது. கஷ்டங்கள், தடைகள், தோல்விகள் எல்லாமே இந்த பயணத்தோட ஒரு பகுதி தான். ஆனா ஜெயிக்கிறவங்க அந்த தடைகளை பார்த்து துவண்டு போறதில்ல, அவங்க அதை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு படிக்கட்டா பாக்குறாங்க. ஒவ்வொரு சவாலும் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு புது திறமைய வெளிக்கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு. வாழ்க்கையில தோல்வி வரும்போது அதை உங்க ஆளுமையின் தோல்வியா பார்க்காதீங்க. அது நீங்க செஞ்ச ஒரு குறிப்பிட்ட திட்டத்தோட தோல்வி, அவ்வளவுதான். அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்கன்னு யோசிங்க. அந்த தடைய ஒரு புது கண்ணோட்டத்துல பாருங்க. ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த திறந்திருக்கிற கதவை தேடுறதுதான் உங்க வேலை. பெரிய சவால்களை பார்க்கும்போது மலைச்சு போய் நின்னுடாதீங்க. அத சின்ன சின்ன பகுதியா பிரிச்சுக்கோங்க. ஒரு பெரிய கேக்க ஒரே நேரத்துல சாப்பிட முடியாது, ஆனா சின்ன சின்ன துண்டா வெட்டுனா அது ஈஸி. அதே மாதிரிதான் உங்க பெரிய சவாலை நீங்க ஈஸியா முடிக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளா பிரிச்சு ஒவ்வொன்னா முடியுங்க. ஒவ்வொரு சின்ன வெற்றியும் அடுத்த அடியை எடுத்து வைக்க உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். மன அழுத்தம், கவலை மாதிரி உணர்வுகள் வரும்போது அதை அடக்க நினைக்காதீங்க, அதை சமாளிக்க கத்துக்கோங்க. தியானம், மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி இதெல்லாம் உங்க மனசை அமைதிப்படுத்த உதவும் ஒரு சூப்பரான வழிகள். பாசிட்டிவா சிந்திக்கிறது, உங்களுக்கு பிடிச்சவங்களோட நேரம் செலவழிக்கிறது உங்க மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பத்தி கவலைப்படாம உங்களால மாத்தக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. முழுமையான வளர்ச்சி. வெற்றிங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறதுலயும் புகழ் அடையிறதுலயும் மட்டும் இல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கைய வாழ்றதுல இருக்கு. உங்க தனிப்பட்ட வளர்ச்சியிலையும் உங்க உறவுகள்லையும் நீங்க கவனம் செலுத்தும் போதுதான் அந்த வாழ்க்கை முழுமையடையும். முதல்ல உங்க நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் உறவுகளையும் மதிக்க கத்துக்கோங்க. வேலை முக்கியம்தான், ஆனா உங்க குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் செலவிடுற நேரமும் அதே அளவு முக்கியமானது. வாழ்க்கையோட சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்க தவறாதீங்க. ஒரு நல்ல புத்தகம் படிக்கிறது, நல்ல பாட்டு கேட்கறது, இயற்கையோட கொஞ்ச நேரம் இருக்கிறது, இது எல்லாமே உங்க மனசுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். தினமும் கொஞ்ச நேரம் தியானம் பண்றது உங்க மனசை ஒருநிலைப்படுத்தவும் அமைதியாக்கவும் உதவும். உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக நன்றி சொல்ற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாததை நினைச்சு வருத்தப்படுறதை விட என்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக நான் நன்றி சொல்வேன் அப்படிங்கிற மனநிலை உங்க வாழ்க்கைய நீங்க பாக்குற விதத்தையே மாத்திடும். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம மத்தவங்களுக்கு உதவுறது உங்களுக்குள்ள ஒரு ஆழமான மனநிறைவை கொடுக்கும். கடைசியா உங்க வாழ்க்கைக்கு ஒரு இலக்கை வச்சு அதை அடைய தெளிவான திட்டங்களை உருவாக்குங்க. அந்த இலக்குகள் பெருசா இருக்கலாம், ஆனா அதை அடையிற பாதை சின்ன சின்ன அடிகளால ஆனது. உங்க ஒவ்வொரு சின்ன முன்னேற்றத்தையும் கொண்டாடுங்க. இது உங்க பயணத்துல தொடர்ந்து உற்சாகமா போக உதவும். உங்க வேலையில மட்டும் வளராம ஒரு நல்ல மனுஷனா, ஒரு நல்ல நண்பனா, ஒரு சிறந்த குடும்ப உறுப்பினரா வளர முயற்சி பண்ணுங்க. அதுதான் உண்மையான வெற்றி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 5 சக்தி வாய்ந்த பாடங்களை பார்த்தோம். பழக்கங்களை மாத்துறது, மனநிலையை சரியாக்குறது, எது முக்கியம்னு வேலை செய்யறது, சவால்களை சந்திக்கிறது, அப்புறம் உறவுகளோட சேர்ந்து முழுமையா வளர்றது. மாற்றம்ங்கிறது ஒரே ராத்திரியில நடக்கிற மேஜிக் இல்ல, அது நீங்க ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளோட, ஒவ்வொரு நாளும் செய்யற சின்ன சின்ன செயல்களோட கூட்டுத்தொகை. நீங்க தேடுற அந்த பெரிய மாற்றம் உங்களுக்கு வெளியில எங்கேயும் இல்ல, அது உங்களுக்குள்ள அந்த 5 பாடங்களுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. இந்த விதைகளை இன்னைக்கு உங்க மனசுல விதைங்க. விடாமுயற்சிங்கிற தண்ணிய தினமும் ஊத்துங்க. சீக்கிரமே உங்க வாழ்க்கை ஒரு அழகான பூந்தோட்டமா மாறுறத நீங்க பாப்பீங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நாம பார்த்த இந்த 5 விஷயங்களையும் சிந்திச்சுக்கிட்டு மட்டும் இல்ல, செயல்படுத்திக்கிட்டு இருங்க. நன்றி.